ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற 2 லீக் போட்டிகளில் லக்னோ மற்றும் குஜராத் அணிகள் வெற்றி பெற்றன. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற முதல் போட்டியில் லக்னோ டாஸ் வென்று ராஜஸ்தானுக்கு எதிராக பேட் செய்தது. ஏடன் மார்க்ரம், ஆயுஷ் படோனி ஆகியோர் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தனர். அப்துல் சமத் ஆட்டமிழக்காமல் 30 ரன்கள் சேர்த்த நிலையில் லக்னோ 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 180 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அதிரடியாக அரை சதம் கடந்து 74 ரன்கள் குவித்தார். மிகவும் இளம் வயதில் ஐபிஎல்லில் விளையாடும் வீரர் என்ற பெருமையுடன் அறிமுக போட்டியில் களமிறங்கிய 14 வயதான வைபவ் சூரியவன்ஷி எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸர் அடித்தார். 34 ரன்களில் ஆட்டமிழந்த அவர் கண்ணீருடன் வெளியேறினார். 20 ஓவர்களில் லக்னோ அணி 5 விக்கெட் இழப்புக்கு 178 ரன்கள் குவித்த நிலையில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ த்ரில் வெற்றி பெற்றது. 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய அவேஷ்கான் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக நடைபெற்ற டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 204 ரன்கள் என்ற இலக்கை எட்டிய குஜராத் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 54 பந்துகளில் 97 ரன்கள் அடித்த ஜோஸ் பட்லர் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இப்போட்டியில் டெல்லி வீரர் KL ராகுல் அடித்த ஒரு சிக்ஸ் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் 200 சிக்ஸர்கள் அடித்த 3வது வீரர் மற்றும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். இன்று மாலை 3:30 மணிக்கு முல்லன்பூரில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகளும், வான்கடேவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் மும்பை, சென்னை அணிகளும் மோத உள்ளன. இதில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் சென்னை உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.